ஓகே, இதுல என்ன டிஃபரன்ஸ் பார்க்க முடியுமா? பாருங்க. என்ன சிக்னிஃபிகண்ட்? மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இப்படி பண்ண முடியாது, இங்க பண்றான் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ ஒன் இன்டீஜர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். என்ன நீங்க நோட்டீஸ் பண்றீங்க, அது சொல்ல முடியுமா? டாலர் ஏ போடல, வேற டாலர் ஏ தான் இருக்கு. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ அகைன் there is a difference. ஓகே. ம். ஓகே, இன்னொன்னு ஒரு லாஜிக்கா ஒண்ணு இருக்கு, அது யார் நோட்டீஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். எனி ஒன்? ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணுங்க, ரெண்டு வேரியபிளையும் பாருங்க. லாஜிக்கா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. யாருக்காவது தெரிஞ்சுச்சா டிஃபரன்ஸ்? ஓகே, டெல் யூ. இப்போ பாத்தீங்கன்னா இதுல நான் கொடுத்தது வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா, இது என்ன டைப் ஆஃப் டேட்டா? ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த டேட்டா டைப் ஆஃப் திஸ்? எனி ஒன்? இன்டீஜர், எஸ், குட். இட்ஸ் an இன்டீஜர். ஆனா அதே வேரியபிளுக்கு இங்க நான் என்ன கொடுக்குறேன், இது என்ன டைப் ஆஃப் டேட்டா? எஸ், கரெக்ட். இது என்ன டைப் ஆஃப் டேட்டா? செகண்ட் ஒன், கேரக்டர். நோ, இட்ஸ் a string. வெரி குட், இட்ஸ் a string. கேரக்டர்னா சிங்கிள், மோர் தென் ஒன் அந்த ஸ்ட்ரிங். இப்ப பாருங்க, ஒரே வேரியபிள் நேம் ஒரு இடத்துல நான் என்ன பண்றேன், இன்டீஜர் கொடுக்குறேன், இன்னொரு இடத்துல ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஆனா இது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வராது. இப்போ இன்டீஜர் ஏ, இன்ட் ஏன்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீ ஏல இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா எல்லாத்துலயுமே. ஆனா இங்க என்ன வேல்யூ வேணாலும் எந்த வேரியபிள்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், டைனமிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பிஹெச்பியினுடைய ஒரு அட்வான்டேஜ். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். ஓகேவா? ஸோ வேர் டெம் போட்டா தெரியும், ஒரே வேரியபிளுக்கு வேர் டெம் போடுறேன். வேர் டெம் போட்டா என்ன வரும் உங்களுக்கு, அதனுடைய டேட்டா டைப் வரும், கூடவே அதனுடைய வேல்யூ வரும் இல்லையா? அதான லாஜிக்கு. ஸோ ஒரே வேரியபிள் ஏ என்ற வேரியபிள் பாருங்க, இன்ட்டு வரும், ஸ்ட்ரிங் வரும். அதே ஏ இன்ட்டு அதே ஏக்கு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இது வந்து பிஹெச்பியினுடைய ஒரு அட்வான்டேஜ், ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ இப்போ நாம இதில் இருக்கிறோம்,
வேரியபிள் பாயாச்சு, டேட்டா டைப் பார்த்தாச்சு. இப்போ ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர், கண்டிஷனல், லூப் எல்லாமே நாம சில படிச்சது தான். அது அப்படியே பிஹெச்பி கோடிங் உள்ள எழுதணும். அவ்வளவுதான். பிரிண்ட்டுக்கு பதில் பிரிண்ட்எஃப் இல்ல சி அவுட்டுக்கு பதில் இங்க என்ன எழுதணும்? எக்கோ எழுதணும், இல்லைன்னா பிரிண்ட் எழுதணும். அவ்வளவுதான் லாஜிக். பார்க்கலாமா? ஆப்ரேட்டர்ஸ் நீங்க சி பிளஸ் பிளஸ்ல படிச்ச அதே தான். என்னென்ன ஆப்ரேட்டருக்கு பாருங்க, ஒரு தடவை கொடுத்து போங்க. வித்தியாசமா இருக்கா பாருங்க, இருக்க வாய்ப்பு இல்லை. Let's go through the list of operators. Arithmetic, assignment, comparison, increment and decrement, logical, string operators, array operators, conditional assignment operators. இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு புதுசா தெரியலாம். ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணதுதான். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு பாருங்க. பிளஸ்னா addition, minus subtraction, star multiplication, slash division, percentage for modulus. Modulusனா it will give the remainder. இல்லையா? டபுள் ஸ்டார் ஒன்று இருக்கு. it is not available in C and C++. It is nothing but exponentiation power. ஓகேவா? இந்த W3 ஸ்கூல் சைட்ல நீங்க போனீங்கன்னா you can parallelly run it and see the output. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். ஸோ ரெண்டு வேரியபிள் டபுள் ஸ்டார் ஆப்ரேட் பண்ணும்போது எக்ஸ் டு தி பவர் ஆஃப் ஒய் 10 to the power of 3. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துடும்? 1000 வந்துடும். ஸோ டபுள் ஸ்டார் மென் ஃபார் எதுக்காக அப்படின்னா எக்ஸ்போனன்சியேஷன். there won't be any ஸ்பேஸ் விட்டா அது மல்டிபிளிகேஷன் மாதிரி ஆயிடும். ஸ்டார் ஸ்பேஸ் ஸ்டார் போட்டுனா அது மாதிரி ஒரு ஆப்ரேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மாடுலஸ் உங்களுக்கே தெரியும். இட்ஸ் ரிமைண்டர் ஆப்ரேட்டர். டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன வரும்? இங்க 1 வரும். 10 mod 3 3ஆல டிவைட் பண்ணிட்டு வர ரிமைண்டர் மீதிய சொல்றதுதான் மாடுலஸ் ஆப்ரேட்டர். இட்ஸ் நத்திங் பட் பர்சன்டேஜ். ஸோ இது C++ நம்ம பார்க்கறதே தான். அரித்மெட்டிக், அதுக்கப்புறம் அசைன்மெண்ட், சேம் திங். பிளஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஆர்டினரி அசைன்மெண்ட் ஈக்குவேஷன். பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ட்ரை பண்ணீங்கன்னா தெரியும். எக்ஸ் ஈக்குவல் டு 20, எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா என்ன மீனிங் இருக்கு? $x ஈக்குவல் டு $x பிளஸ் 100 அப்படின்ற மீனிங். அதாவது எக்ஸனுடைய வேல்யூல ஏற்கனவே இருக்க வேல்யூட இங்க இருக்கிற ஆப்ரண்ட் 100னா 100, 120. இதுதான் மீனிங். இதே மாதிரி எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கும் அசைன்மெண்ட் சேர்த்து நம்ம சொல்லலாம். பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, டாலர் ஈக்குவல் டு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி பிஹெச்பிக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம கோடிங்ல எழுதும் போது இந்த கண்டென்ட்டுக்குள்ள வேரியபிள்னா டாலர் யூஸ் பண்ணோம். இந்த செமிகோலன்லாம் C++ல இருக்கிறது தான். சி அவுட் பிரிண்ட் ஆஃப் பதில் என்ன யூஸ் பண்ணணும்? எக்கோ. அவ்வளோதான். ஸோ இந்த டிஃபரன்ஸை பார்த்துட்டு நீங்க அப்படியே கோத்ரூ பண்ணலாம். இன்னும் மாற்றமே கிடையாது. தென் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்ல, அதுதான் இங்க கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது ரெண்டு வேல்யூவை நாம கம்பேர் பண்ணி என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ரிலேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இங்க எக்ஸ்ட்ராவா ஒன்று இருக்கும். டபுள் ஈக்குவலுக்கு அப்புறம் ட்ரிபிள் ஈக்குவல் ஒன்று இருக்கு பாருங்க. டெல் யூ த டிஃபரன்ஸ். ஓகே, எக்ஸ்ட்ரா 2-3 ஆப்ரேட்டர் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட் கோ த்ரூ த டேபிள் என்னென்ன இருக்குன்னுட்டு. டபுள் ஈக்குவல் டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரப்போறது அவுட்புட் ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். பெருசா இருக்கா இல்லையா, சின்னதா இருக்கா இல்லையா, ஈக்குவலா இருக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பூலியன் வேல்யூ தான் வரும். அதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். இந்த லாங்குவேஜ் இல்லை, எல்லா லாங்குவேஜ். ஸோ ரெண்டு நம்பர் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பாக்குறது. ட்ரிபிள் ஈக்குவல் ஒன்று இருக்கு. திஸ் இஸ் கால்ட் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் என்ன சார் அது புதுசா இருக்கு? இஃப் தே ஆர் ஆஃப் தி சேம் டைப், ஒரே டைப்பா இருக்கா அப்படிங்கிறது தான். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எக்ஸ்
ஒய் இதனுடைய டைப் என்ன? இன்டீஜர். இதனுடைய டைப் என்ன? ஸ்ட்ரிங். கண்டிப்பா எனக்கு இங்க ஃபால்ஸ் தான் வரும். ஏன்? ட்ரிபிள் ஈக்குவல் போட்டா அதனுடைய டேட்டா டைப்பை செக் பண்ணும். இதே நான் இங்க 100ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோவேன், ட்ரூ வந்துடும். ஈவன் 10 கொடுத்தாலும் ட்ரூ தான் வரும். என்ன சார் இது? ஏன்னா ரெண்டுனுடைய டேட்டா டைப் ஃபால்ஸ் வரும். ஓகே ஓகே, இஃப் தே ஆர் நாட் ஈக்குவல். கரெக்ட். ரைட். அண்ட் நாட் ஈக்குவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவலுக்கு அனதர் ஆப்ரேட்டர் இருக்கு, லெஸ் தென் கிரேட்டர் தென். ஓகே. கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸ்பேஸ்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. இது வந்து PHP 7 வெர்ஷன்ல தான் இருக்கு. ஆக்சுவலி இது பேஸ் வெர்ஷன்ல இது கிடையாது. ஸோ டோன்ட் பாதர் அபவுட் இட். அட்லீஸ்ட் இது வரைக்கும் வச்சுங்க. ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, less than or equal to, greater than or equal to, less than, greater than, identical, not identical. Okay. Then we have increment and decrement operators. C++ வராம இதுதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதே தான், எக்ஸப்ட் முன்னாடி ஒரு டாலர் வரணும். நீங்க எழுதும் போது கோடிங்க, அந்த எக்ஸாம்பிள் எழுதும் போது முன்னாடி டாலர் இருக்கான்றத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, டாலர் எக்ஸ் ஈக்குவல் 10, டாலர் எக்ஸ் மைனஸ் மைனஸ்னா it will be decremented by 1. So okay, echo, right? இப்போ வரும் பாருங்க, மைனஸ் மைனஸ். In other words, ஒரு டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு இப்போ பிரிண்ட் பண்றேன். ஓகே. ஸோ ப்ரீனா முன்னாடி ஆப்ரேட்டர், போஸ்ட்னா ஆப்ரேட்டர் பின்னாடி இருக்கும். இன்க்ரிமெண்ட்னா பிளஸ் பிளஸ், டிக்ரிமெண்ட்னா மைனஸ் மைனஸ். ப்ரீ டிக்ரிமெண்ட், ப்ரீனா முன்னாடி, டிக்ரிமெண்ட்னா மைனஸ் மைனஸ், முடிஞ்சிச்சு. போஸ்ட் டிக்ரிமெண்ட், போஸ்ட்னா அடுத்து, டிக்ரிமெண்ட் மைனஸ் மைனஸ், டாலர் எக்ஸ் மைனஸ் மைனஸ். ஓகே, 4 டைப். Then we have logical operators. இதையும் நீங்க படிச்சுட்டா, and or not, exclusive or எல்லாமே இருக்கும். அண்டுக்கு நீங்க AD யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டபுள் அண்டும் போடலாம். இது நாம இதுல சில யூஸ் பண்றது தான். ஆனா அண்ட் OR AND எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். டபுள் அண்ட், டபுள் பைப் நாட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் you have string. எஸ், ஸ்ட்ரிங் ஆபரேட்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாட். இந்த டாட் நம்ம எங்க யூஸ் பண்ணியிருக்கோம், யாராவது சொல்ல முடியுமா? டாட் 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 எங்க யூஸ் பண்ணியிருக்கோம்? எனிஒன்? டாட் டாட் நேத்துல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். டாட் சப்போஸ் ஐ வாண்ட் இன்க்ளூட் பிரேக், நெக்ஸ்ட் லைன் வேணும்னா நான் என்ன பண்றேன், டாட் போட்டுட்டு ஐ ஆம் கிவிங் பிரேக். அப்ப என்ன ஆகுது, இதையும் இதையும் மெர்ஜ் பண்ணுது இல்லையா, கம்பைன் பண்ணுது இல்லையா, அதுதான் இங்க டாட் ஆபரேட்டர். கன்காட்டினேஷன், இட் இஸ் கால்ட் கன்காட்டினேஷன். ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கன்காட்டினேட் பண்ணுது. எஸ் அஃப்கோர்ஸ், ப்ளீஸ் மெர்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க, அதே தான். அதான் பேஸ் நாலேஜ் வந்து, இது ஒரு ஸ்ட்ரிங், இங்க ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் அதை என்ன பண்ணும்,
மெர்ஜ் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது போடுறேன். $y.$x. இப்போ என்ன பாருங்க, y x மெர்ஜ் பண்ணிக்கும். India is. So the order is important. For example, if I give x, y is India. So dot meant for எதுக்காக, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றது. That is called concatenation. இந்த டாலர் நீங்க கொடுத்துட்டே போகலாம். டாலருக்கு அப்புறம் ஒரு ஏதாவது ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு டாட். இப்போ என்ன பாருங்க, வேல்யூ, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், அப்புறம் ஒரு வேல்யூ. ஸோ இட் இன்க்ளூட்ஸ், நீ பாட்டு கொடுத்துட்டே போகலாம். நான் என்ன பண்றேன், போல்டா வேணும். ஓ HTML கோட் எழுதி ஒரு டாட் கொடுத்தோம். போல்ட் ஆயிடுச்சா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எக்கோக்குள்ள ஒரே லைன் தான், பல வச்சு நான் என்ன பண்றேன், ஐ எம் கம்பைனிங் இட். கம்பைன் பண்றது கன்காட்டினேஷன். அதுக்கு என்ன வேணும், டாட். ஸோ முதல்ல ஒரு HTML கோட், டபுள் கோட்டுக்குள்ள, அப்புறம் ஒரு வேரியபிள், திருப்பியும் ஒரு டாட்டு, திருப்பியும் கொஞ்சம் ஸ்பேஸ், திருப்பும் டாட்டு, திருப்பியும் வேரியபிள், திருப்பும் டாட்டு, திருப்பியும் ஒரு கோட். இல்லையானா இதை ஆரம்பிச்சா அது முடிச்சாகும் இல்லையா? ஸோ டாட் இஸ் ஃபார் concatenation. So we have same thing. அரேலையும் இதை யூஸ் பண்ணலாங்கிறான். அதை ப்ளஸ், ஈக்குவல் டு, ஐடென்டிட்டி, இன்இக்வாலிட்டி எல்லாம் அப்படி பண்ணலாங்கிறான். Then this is also the conditional operator. நம்ம ஒன்று C++ படிச்சுக்கோங்க இல்லையா? Same thing here. Only one question mark colon. If it is true, for example, $x, expression 1, question mark, expression 2, colon, expression 3. அதாவது இது ட்ரூவா இருந்தா எக்ஸ்பிரஷன் 2 வந்து எக்ஸுக்கு வேல்யூ ஆகும், இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் 3 உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். So I will show a small example for this. And okay. என்ன இருக்கு, இதான் கோலன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன், அது ட்ரூவா இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் மார்க்குக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ அசைன் ஆகும். ஒருவேளை ஃபால்ஸா இருந்தால் கோலனுக்கு அப்புறம் இருக்கிறத ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதையே வந்து 10 ஈக்குவல் டு 2 கொடுக்குறேன். கண்டிப்பா கண்டிஷன் ஃபால்ஸ் தானே. ஓ கோலனுக்கு இருக்க பக்கத்துல இருக்கிற வேல்யூ அசைன் ஆகும். திஸ் இஸ் கால்ட் கண்டிஷனல் அசைன்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து யூ ஹாவ் என்னென்ன லூப்ஸ் தான். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப், அண்ட் அப்புறம் வைல் லூப். ஸோ பார்க்கலாம் நீங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சிம்பிள் இஃப், சேம் லைக் வி ஃபாலோட் இன் சி. இஃப் கண்டிஷன் உள்ள கோட். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா this will be executed. For example, if 5 is greater than 3s, if it is true, then நமக்கு என்ன வரும், have a good day. வந்துச்சா? இதே மாதிரி வேல்யூல அசைன் பண்றோம். $t வேரியபிளோட வேல்யூ என்ன, 14. 14 less than 20யா? எஸ். அப்போ உனக்கு have a good day வரும். ஒருவேளை 14க்கு மேல இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் என்ன ஆயிடும், ஃபெயில் ஆயிடும். இங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஸோ தட் எவ்ரி திங் வில் பி ஸ்கிப்ட், எதுவுமே வராது. இது வந்து சிம்பிள் இஃப். அதேதான் எல்லாம் போட்டு of course if else just one change, else plot யூஸ் பண்ணும். அதாவது கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ட்ரூ பிளாக், ஃபால்ஸ் இருந்தா எல்ஸ் பிளாக்.
ஸோ இதுலயே மாத்தலாம். இஃப் A is greater than B, have a good day. Else கண்டிப்பா எதுலாவது ஒண்ணு பிரிண்ட் ஆகும். ட்ரூ இருந்தா மேல இருக்கிறது, ஃபால்ஸ் இருந்தா கீழே இருக்கு. இப்போ have a good day. ஸோ இந்த சின்டாக்ஸ் பாருங்க, இஃப், லெஸ் தென், கிரேட்டர் தென் சிம்பிள் எல்லாமே நாம சில ஃபாலோ பண்ணது தான். ஒரே ஒரு 2 டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த கோடிங்க நான் வந்து பிஹெச்பி டேக்குக்குள்ள யூஸ் பண்ணணும், பவுண்டரிக்குள்ள. அப்புறம் எக்கோ யூஸ் பண்ணணும். மற்றபடி கண்டிஷன்ஸ் ரிமைன்ஸ் சேம். வேரியபிள்னா டாலர், இது பேசிக். இஃப் எல்ஸ் ஆச்சா, அப்புறம் இஃப் எல்ஸ் இஃப் 2 கண்டிஷன். அப்புறம் நெஸ்டட் இஃப், இஃப்க்குள்ள இஃப். ஸோ இஃப் எல்ஸை நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான். நத்திங் எல்ஸ். டெர்னரி ஆப்ரேட்டர் ஆர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்றோம். அவ்வளவுதான். தென் வி ஹாவ் லூப்ஸ். லூப்னா என்ன? செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செய்யறது, நம்பர் ஆஃப் டைம்ஸ். while, do while, for each, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் மூணுமே நம்ம வந்து சில பார்த்ததுதான். while condition, while always the condition is true, திருப்பி திருப்பி உங்களுக்கு சுத்திட்டே இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ போட்டு கண்டிஷன் 6 விட சின்னதான் செக் பண்றோம். செக் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் இன்க்ரிமெண்ட் பண்றோம், பிரிண்ட் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ 6 ரீச் ஆன உடனே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், இது வெளியே வரும். அதான் while loop. அதே மாதிரி do while. ஸோ do while. இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, while loopல கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ள போகும், என்ட்ரி கண்ட்ரோல்டு. டூல அப்படி கிடையாது. எந்த கண்டிஷனும் செக் பண்ணாமே ஒரு முறை ரன் பண்ணிட்டு அப்புறமா வெளியே தான் செக். ஸோ இதுவும் சேம் ஈக்குவலன்ட் கோடிங் ஃபார் பிரிண்டிங் நம்பர்ஸ் 1 to 5 using do while. So the same syntax. Okay. Then for loop. உங்களுக்கு தெரியும், ஃபார்ல 3 பார்ட் இருக்கும். இனிஷியல் கண்டிஷன், டெஸ்ட், ஸ்டெப். i equal to 1, i less than or equal to 10, i plus plus அப்படின்னா 0, இங்க 1ல 0ல இருந்து ஆரம்பிக்கிறான். ஸோ நான் 1ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 1 to 10 plus plus. அவ்வளோதான். புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஃபார் ஈச் அப்படின்றது. அரே நடக்கும்போது சொல்றேன், ஃபார் ஈச் அப்படிங்கிறது. தென் யூ ஹாவ் பிரேக் அண்ட் கண்டினியூ. பிரேக் உங்களுக்கு தெரியும், லூப் ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு பிரேக். கண்டினியூ டெம்பரரியா நடுவில் பாஸ் பண்ணிட்டு அடுத்த லைன் போறதுக்கு கண்டினியூ. ஓகே. ஸோ இதோட லூப் முடியுது. இன்னும் ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னா, PHP functions and array. Okay. Array file session. Right. Anyhow, no problem. இதை நான் வந்து நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நோ இஷ்யூஸ். இதே மாதிரி நாளைக்கு காலையில 10 o'clock we will come back. I will try to complete by tomorrow. பண்ணிட்டேன்னா so that நீங்க அடுத்து படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை பாருங்க. பார்த்துட்டு இந்த W3 ஸ்கூல்ஸ்ல போயிட்டு ரன் பண்ணி பாருங்க. ஓகே. அப்பதான் உங்களுக்கு வந்து W3 ஸ்கூல்ஸ்ல நிறைய லாங்குவேஜ் இருக்கும், அதுல PHP செலக்ட் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம்பிள் அவனே கொடுத்துட்றோம். உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன கேட்கலாம். சரியா? ஓகே. தேங்க்யூ. நாளைக்கு மீண்டும் 10 மணி அளவில் சந்திப்போம். தேங்க்யூ.